நற்கருணை ஆண்டவர் இப்போது ஆகவே அவரை நாம் இப்போது நற்கருணை ஆண்டவரை வரவேற்போமாக. நித்திய ஸ்துதிக்குரிய என்று பாடி நற்கருணை நாம் வரவேற்போமாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவார். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உமக்கே நன்றி ஆண்டவரே. நற்கரையில் வாழ வந்தோம் எங்கள் அன்பு இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை, வல்லவரே உம்மை வல்லவரே வல்லவரே உம்மை நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கைகளை பற்றி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஒரு பாடல். ஆண்டவர் நம் நடுவில் தோன்றியிருக்கின்றார். இவரே நம்மை வாழ வைக்கும் தெய்வம். வாலிப நாட்களில் நம்மை அர்ப்பணிக்கிற தெய்வம். வாலிப பருவத்தில் கடவுள் வாக்கை நிறைவேற்றி வாழ்ந்த தெய்வம். இன்றைக்கு வாலிப பருவம் காக்கும்படிக்காக ஆண்டவர் நம் நடுவில் தோன்றியிருக்கின்றார். அவரை புகழ்ந்து ஒரு பாடலை நாம் இப்போது ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமாக. ஆராதனை ஆராதனை என்று அருமாய் கூட இப்போது ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமாக. சற்று உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். நன்றாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆமென்.
தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை என்று ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆர்ப்பரித்து பாடுவோமாக. ஆமென். தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவி ஆமென். உமக்கு ஆராதனை. துணையாளரே யாளரே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே காட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆமென். ஆராதனை. காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆராதனை. துதித்து பாடுங்க ஆண்டவரே. துதி ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆமென். ஆமென். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஆமென். ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஷியாவே யாவே ஆமென். உமக்கு ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை. நீர் ஒருவரே வல்லவர். நீர் ஒருவரே நல்லவர். ஆராதனை. நீர் ஒருவரே எங்களை விடுதலையாக்குகிறவர். ஆராதனை. ஆமென். ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை. உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆராதனை. ஆர்ப்பரித்து. ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அல்லேலூயா காலையிலும் ஆமென். மாலையிலும் ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை. ஆராதனை கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. துதி ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Hallelujah. என் அன்பு மக்களே, இன்றைக்கு வாலிபர்களுக்காக இந்த சிறப்பு தியானம். ஒவ்வொரு இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக இந்த சிறப்பு தியானம். இளைஞர்கள் என்றால் இன்றைக்கு நினைவு கூற வேண்டியது தூய கன்னிமரியாள். புதிய ஏற்பாட்டிலே முதல் பெண்மணி, புதிய ஏற்பாட்டிலே முதலாக தன் வாலிபத்தை கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். அவர் வாலிப பருவமாய் இருக்கும்போது, திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட போது கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். இப்போது இந்த 1 மணி நேர தியானம் வாலிப பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக, தூய கன்னிமரியாள் எப்படி தூய்மையான
வாலிபத்தை கடவுள் கொடுத்தார்களோ அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாம் இன்றைக்கு இந்த தியானத்தை நடத்துகிறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பணிக்க வேண்டும். எல்லாம் சமர்ப்பணிக்கணும். நற்கருணையின் ஆண்டவர் தன் வாலிப பருவத்திலே இறை திட்டத்தை நிறைவேற்றினார். அவரும் ஒரு வாலிபர் தான். அவரும் ஒரு வாலிபர். இதே போல இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்மகனும் வாலிப பருவத்திலே ஆண்டவரை திட்டத்தை அறிய ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில இன்னொரு பாடலை பாடி வாலிப பிள்ளைகளை நாம் உற்சாகத்தோடு இன்னொரு பாடல் வழியாக அக்கினி யானவரே தீனாவாய் வாருமையா, நீ தீனாவை வந்துவிட்டால் எங்கள் வாழ்வில் இருக்கிற தீமையெல்லாம் அகற்றப்படும் என்று வாலிப பருவத்தில் சிக்கியிருக்கிற எல்லா தீமைகள் வாலிப பருவத்தை விட்டு விலகும்படிக்காக பாடுவோமாக. தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் ஆமென். அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஆமென். ஹalleluya. ஜீவநதி வாலிப பிள்ளைகள் உள்ளத்தில் பாய்வதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஆமென் ஆமென். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே ஹalleluya. அக்கினி அக்கினி அக்கினியே ஹalleluya. அக்கினி 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 ஹalleluya. அக்கினி 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 அக்கினியே இனியானவரே. அம்மாண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க மேல ஒரு அக்கினி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். தாய் மரியாள் மேல் இறங்கின அதே ஆவியானவர் இப்போது ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. அம்மே எங்களோடு இணைந்து பாடுகிற ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல இறங்குவதாக. அம்மே எங்க தீமையெல்லாம் சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். ஆமென். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. ஆமென் ஆமென். சுட்டரியும் சுட்டரியும் வாலிப பருவத்திலே பிள்ளைகளை தொட்டிருக்கிற எல்லா பசாசி நாவிகள் ஓடுவ வல்லமை நாவியானவர் இறங்குவீராக. வாலிப பருவத்தை தொடுவீராக தொடுவீராக. ஆமென். தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எல்லா தீமையெல்லாம் அக்கினியானவரே தீனாவை வந்து விட்டால் இருளெல்லாம் அகன்று விட்டும், என்
இருளெல்லாம் அகன்று புது வாழ்வை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர் உள்ளங்களில நீர் கொடுக்குவீராக. ஆமென். வாலிப வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஆமென். ஆமென். இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே, புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் இயேசுவே, புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் மேல் அக்கினி போடுவீராக. உலக மாய கவர்ச்சியிலிருந்து விடுதலை தருவீராக. ஆமென். தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டார், எங்க தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டார், எங்க தீமையெல்லாம் அக்கினியே பொழிந்திடும். சுட்டரிக்கிற அக்கினி இறங்கட்டாண்டவர். அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே ஆமென். இறங்கட்டாண்டவரை சுட்டரிக்கட்டும். வாலி பருவத்தில் தொட்டிருக்கிற பிசாசின் ஆவிகள் இப்போது உமது பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் மலையென கலந்திடட்டும் என் தெய்வமே, புது ஜீவன் உண்டாகட்டும். நன்றி ஐயா. ஒவ்வொரு வாலி வாழ்க்கையில புது ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை புது சிஷ்யை மாற்றுவீராக. ஆமென். பழையன கலைந்திடட்டும் என் இயேசுவே, புது ஜீவன் உண்டாகட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே. ஆமென். ஆமென் ஆமென். ஆவியானவர் அசைவாடுவராக. ஆவியானவர் அசைவாடட்டும் அசைவாடட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குமையா இறங்குமையா. பிள்ளைகள் மேல் ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆமென். எங்க தீமையெல்லாம் அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவை மாறுமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே
அக்கினி 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 பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி வாலிப பிள்ளைங்க மேல அக்கினி இறங்கட்டான். அக்கினி அக்கினி பிள்ளைங்க மேல இறங்கட்டும். வாலிப பருவத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆவிகள் இப்போது இயேசுவின் பெயராலே ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் உள்ளங்களில் பிடிங்கேறிட்டாண்டவர். உலக மாய கவர்ச்சிகள் இயேசுவின் பெயரால் இப்பொழுதே நற்கருணையின் வல்லமை இப்போது பார்க்கிற பிள்ளைங்க கண்கள் வழியாய் பிரவேசிப்பதாக. பரிசுத்தம் பரிசுத்தம் ஆண்டவரே, பரிசுத்தம் வாலிப வாழ்க்கையில பரிசுத்தம் பரிசுத்தம் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இப்போது 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 ஆண்டவரே, இப்போது வாலிப பிள்ளைங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா இருள்கள் அகல்வதாக 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 அகலட்டும் ஆண்டவர். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஒவ்வொரு உள்ளத்திலும் இருள் அகற்றப்பட்டு பரிசுத்தம் வருவதாக. ஆமென் ஆமென் ஆமென். தூய்மை 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 ஆவியானவர் உள்ளே நுழைவீராக. ஆமென். நன்றி 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 நன்றி. அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா, தீனாவை வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் எங்கள் தீமையெல்லாம் அகன்றுவிடும், எங்கள் தீமையெல்லாம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட். நன்றி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி. நற்கருணை நாதரே, இந்த நிமிஷத்திலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக. தொடுங்க ஆண்டவரே. எந்த மூலையில இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நிமிஷத்திலே வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு அக்கினி வல்லமை இறங்குவதாக. இறங்கட்ட ஆண்டவரே. வாலிப வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இப்போது தொடுவீராக, தொடுவீராக. உலக மாய கவர்ச்சிகள், காதல் என்ற கவர்ச்சிகள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை கெடுக்காதபடி பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்க தாய் மரியாள் மேல் இறங்கின ஆவியானவர், அவர்கள் வாலிபத்தை பாதுகாத்த அதே ஆவியானவர் இப்போது எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மேல் அக்கினி இறங்குவதாக. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். எங்க தாய் மரியாளை போல இதோ வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி வாழ்கிற வாலிபர்கள் எழும்பட்டும். எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புதல் ஆண்டவரே, எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரி மேல் இறங்கட்டும். இறங்கட்டும் ஆண்டவரே. நற்கருணையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு வாலி பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. வாலிப பருவத்தை நீங்க தொட்டு கொண்டிருக்கிறமைக்காக நன்றி. கல்லான இதயங்கள் உடைந்து கொண்டிருக்கிறமைக்காய் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். இப்போது ஆண்டவரை உற்று நோக்கி வாலிப பருவத்தை அர்ப்பணிப்போமாக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அர்ப்பணிப்போம். மௌனமாக நற்கரை நாதனை பார்த்து அர்ப்பணிங்க. ஒரு வாலி பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகள் விலகணும்னு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. வாலிப தம்பி தங்கை பாருங்க, என் வாலிப பரியாத்தில் ஆண்டவர் என்னை அழைத்தார்.
இந்நாள் வரைக்கும் இறை பணியாளனாய் இருக்கின்றேன். அர்ப்பணிங்க, மனமாய் அர்ப்பணிங்க. நற்கருணை ஆண்டவரை பார்த்து அர்ப்பணிங்க. அவரும் ஒரு வாலிபர். தன் வாலிப பிரயாயத்திலே கடவுள் திட்டத்தை நிறைவேற்ற வந்தவர். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ வாலிப சகோதரனே, சகோதரியே, நிதமான வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு ஆண்டவர்கிட்ட. அமைதியாய் ஒப்புக்கொடு. போதும், உலக வாழ்க்கை வீண், எல்லாம் வீண், எல்லாம் வீண். ஒப்புக்கொடு ஆண்டவர் இடத்துல. என் தீய பழக்கம் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் என்று ஒப்புக்கொடு. என் வாழ்க்கையில நீர் ஒருவரே வேண்டும் ஆண்டவரே என்று ஒப்புக்கொடு. ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு. வாலிப நாட்களை ஆண்டவர் விரும்புகின்றார். ஒப்பு கொடுப்போமா? அமைதியோடு மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக வாழ்க்கையை ஆண்டவர் பக்கம் ஒப்பு கொடுப்போம். வாலிப தம்பி தங்கி நட்கிற ஆண்டவர் பார்த்து ஒப்புக்கொடு. உன்னை இயேசு சுவாமி ஒரு வாலிபர். பெண்களே, உங்களை போல தூய கன்னிமரியால் ஒரு வாலிபர். வாலிப பருவம் இயேசுவுக்கே என்று தீர்மானித்ததினால் இன்றைக்கு கடவுள் அவர்களை உயர்த்தி இருக்கின்றார். அதே உயர்வு இன்றைக்கு உங்களுக்கும் காத்துக் கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுங்க. என் வாலிப நாட்களில் நான் உனக்காக வாழ்வேன் என்று சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உன் கண்களில் ஆண்டவர் தெரிய வேண்டும். உன் கண்களில் ஆண்டவர் தெரிய போகின்றார். விவிலியத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். வாலிபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மையமான வாக்கு. சபை உரையாளர் எக்கல்ஸ்டஸ் chapter 11 verses from 9. சபை உரையாடல் அதிகாரம் 11 இறை வாக்குகள் 9. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். அன்பான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் கூறுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இளையோரே, வாலிப சகோதர சகோதரிகளே, உன்னை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். உலகில் உள்ள அனைத்தும் மாயை, கண்களுக்கு களிப்பூட்டும்,
மகிழ்ச்சியை தரும், ஆனால் வாழ்வு அனைத்தையும் அழித்துவிடும். நற்கருணையின் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகின்றார். நானும் ஒரு வாலிபன், என்னை பார்த்து வேண்டுகிற என் வாலிப தம்பி தங்கைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. ஆனால் கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்ததினால் உலக ஆசைகளை மேற்கொள்ள முடிந்தது என்று உரைக்கும் ஆண்டவரை பாருங்க. எவ்வளவு அருமையான வாக்கு பாருங்க. இளையோரே, இளமை பருவத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே, இளமை பருவம் இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி தான். ஆண்டு ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏசாமி கிட்ட வந்துட்டா எதுவும் செய்யக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, ஆர்வாரம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க, இளமை பருவம் இருப்பதே மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக தான். நாம மகிழ்ச்சியா இருக்கணும். என் வாலிப வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய பணிக்காக அழைத்து விட்டார். அன்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்வு இந்த நாள் வரைக்கும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப வாழ்க்கை இயேசுவுக்கே என்று தீர்மானிக்கும் போது கடவுள் இந்த பூமியிலே நம்மை ஒரு பிரதிநிதிகளாக வைக்கின்றார். என்ன பிரதிநிதிகள்? உலகத்தை ஆளுகின்ற தீ சக்தியிலிருந்து தன் ஜனங்களை காக்கும்படி வாலிப பருவம் கொண்ட ஆண் பெண் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே இன்றைய வாக்கு அவர் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. உன் இளமை நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். உள்ள களிப்புடன் என்ன அர்த்தம்? உள்ள சொல்லுகிற மாதிரி மகிழ்ச்சியாயிரு. உன் இளமை நாட்களில் உள்ள களிப்பு, எதெல்லாம் மகிழ்ச்சின்னு உனக்கு தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க. மனம் விரும்பதை செய்யுங்கள். உன் மனசு என்னெல்லாம் விருப்பம் கொள்ளுகிறதோ அதையும் செய்யுங்க. கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். கண்ணில் பார்க்கறதெல்லாம் அழகா தெரியும் தான் ஆண்டவர் சொல்றாரு, அதையும் செய்யுங்க. ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்க. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறந்து விடாதீர்கள். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில எது வேணாலும் செய்யலாம் என்று பர்மிஷன் ஆண்டவர் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எது நல்லது எது கெட்டது என்று கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யுங்க. இந்த செயல் உன் எதிர்காலத்திற்கு உயர்வை கொடுக்குமா அல்லது தாழ்நிலைக்கு இட்டு செல்லுமா? கொஞ்சம் ஒரு நிமிடம் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாலிப வாழ்க்கை உயர்த்தப்பட்டதாக மாறிவிடும். பல நேரங்களிலே வாலிப பருவத்தில் நாம விரும்புகிறதெல்லாம் செய்யணும்னு நமக்கு தோணும். யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொல்ற மாதிரி இருப்போம். ஆண்டவரும் அதான் சொல்லுகிறார், நீங்க விரும்புறதை செய், ஆனால் செய்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் யோசித்துப்பார். இது நன்மையா தீமையா என்று யோசித்துப்பார். இது நல்லதா கெட்டதா என்று யோசித்துப்பார். அதில் கெட்டது என்றால் விட்டு விலகு, நன்மதை மட்டும் செய் என்று இன்று நற்கருணை ஆண்டவர் வாலிப தம்பி தங்கைகளே உங்களோடு கூட பேசுகின்றார். வாலிபன் தன் வழிகளை எதனால் தூய்மையாக்கிக் கொள்வான்? கடவுளின் வாக்கினால் தான் என்று திருப்பாடலின் ஆசிரியர் 119 உரைக்கின்றார். வாலிபன் தன் பருவத்திலே எதனால் தூய்மையாய் வாழ முடியும்? கடவுளின் வார்த்தையினால் மட்டும்தான். எங்கள் வாழ்க்கையிலே வாலிப பருவத்திலே கடவுள் வாக்கு இடம்பெற்றதினால் இந்நாள் வரைக்கும் கடவுளோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம், உலகமெங்கிலும் பயணிக்கின்ற ஒரு அனுபவம், பல ஊர்களுக்கு சுவிசேஷம் நற்செய்தி கொண்டு சொல்லுகிற அனுபவம், பல தேசங்கள் என்று பாராமல், பல இடங்கள் என்று பாராமல் ஆண்டவர் வாலிப பருவத்தை அன்றைக்கு அர்ப்பணித்ததினால் இன்றைக்கு பயன்படுத்துகின்றார். ஆகவே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, உலகமும் உலக மாயை எல்லாமே மாயை. அந்த மாயை போக்கக்கூடியது ஒண்ணு என்ன? ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குகள் தான். ஆகவே 10 சொல்றார் பாருங்க, மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். ஊருனா என்ன அர்த்தம்? மனக்கவலை, பிரச்சனை, நோய்கள் உன் வாழ்க்கையில் தீண்டாதவாறு உன்னை காத்துக் கொள்ளுங்க. குழந்தை பருவமும் இளமை பருவமும் மறையக்கூடியவையே.
குழந்தைகளாக பிறந்தோம், குழந்தைகளாகவே இல்லை. ஆக மிக அருமையாக சொல்லப்படுகிறது, குழந்தை பருவமும் இளமை பருவமும் மறையக்கூடியவையே. ஆக இந்த இளமை பருவம் என்பது நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. உயர்வு செல்வதற்கும் தாழ கீழே வருவதற்கும் நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. இது ஆண்டவருக்கும் தேவை, அதே நேரத்தில் பசாசுக்கும் தேவை. பசாசும் வாலி பருவத்தை தீண்ட ஆரம்பிக்கிறது, ஆண்டவரும் வாலிப பருவத்தை தொட ஆரம்பிக்கின்றார். காரணம் என்ன? அதுதான் வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பமாய் இருக்கின்றது. எந்த வழியில சென்றால் பரலோகம் கிடைக்கும், எந்த வழியிலே சென்றால் நரகம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கின்ற பருவம் வாலிப பருவம். இதை கேட்டுக்கொண்டு அன்புரை மக்களே, இந்த வாலிப வயசுல நல்லா பாடணும், நல்லா சினிமா பார்க்கணும், நல்லா சினிமா பாட்டெல்லாம் பாடணும், நல்லா அதே மாதிரி ஸ்டைல் பண்ணணும், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் என்று பல ஸ்டார்களை வச்சுக்கணும், அதே மாதிரி பல ஸ்டார்களை தெருவிலையும் அங்கேயும் எங்கேயும் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது வாலிப பருவம். அதே நேரத்தில் எல்லா ஸ்டாருக்கும் மேலான ஸ்டார், அவரை சூப்பர் ஸ்டார்லாம் சொல்ல முடியாது. ஏனெனில் ஆண்டவர் இயேசு முதலாக உலகத்திலேயே தோன்றின ஸ்டார், அவர்தான் உண்மையான ஸ்டார். இயேசு பூமியிலே பிறந்த போது வானத்திலே தென்பட்ட ஸ்டார் அவர் ஒருவருக்கு தான், வேறு எவருக்கும் தென்படவில்லை. அந்த ஸ்டாரை காப்பி வச்சுதான் இன்னைக்கு எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ஒரிஜினல் ஸ்டார் இஸ் our Lord Jesus, one and only Jesus. அவர் மட்டும்தான், அவருக்கு நிகர் எவரும் இல்லை. இதை எங்கள் வாலிப பருவத்திலே நாங்கள் ருசி பார்த்தோம். அவர் மட்டும்தான் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் என்று இன்னைக்கு யாரும் சொல்லிக்கலாம், அது நாடகத்தினால கிடைக்கலாம். ஆனால் வாழ வந்தவர், வாழ வைக்கும்படி வந்தவர், வீழ்ந்து கிடக்கிறவர்களை எழுப்ப வந்தவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு. தன் வாலிப பருவத்திலே உன்னதமான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற முன் வந்தவர். வாலிபர்களுக்கெல்லாம் பாருங்க, பைபிள்னாலே கசப்பா இருக்கும், வாலிபர்களுக்கு ஜெபனாலே கசப்பா இருக்கும், கடவுள் வார்த்தையை கேளுனாலே கசப்பா இருக்கும். ஆனால் அந்த பருவம் தான் கடவுளுக்கும் தேவை. அந்த பருவத்தில் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? அதுதான் இன்றைய வாசகத்தில் சொல்லுகிறார். குழந்தை பருவம் மறையும், வாலிப பருவம் மறையும், ஆனால் உன் வாழ்க்கை என்றைக்குமே வாழக்கூடியது. ஆகையால் உன்னை படைத்த கடவுளை இளமை பருவத்தில் மறவாதே. சபையுரையாடல் 12:1 வாசிக்கும் போது இவ்வாறு சொல்லுகின்றார். வாசிக்க நாம் கேட்போம். சபையுரையாடல் 12:1 வாசிக்கும். ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, ஒரு காலம் மறவாதே. ஒருவேளை நீ மறந்தால் உன் வாழ்க்கை எல்லாம் கெட்டு போய்விடும். ஏனெனில் நேராய் செல்ல இயலாது, சுகமாய் வாழ இயலாது, எல்லா தீமையும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். கடைசியிலே உன் வாழ்க்கை மோசமான வாழ்க்கையை மாறும். என்னோடு படித்த நண்பர்களை நான் பார்ப்பேன். அவர்களை பார்க்கும்போது அவங்க என்னை விட வயதானவர்களே தெரிவாங்க. நான் பார்த்துக்க, நீ மாத்திரம் எப்படி அப்படியே இருக்கன்னு என்ன கேட்பாங்க. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், என் வாலிப பருவத்திலே நான் சாப்பிட்ட விட்டமின் இன்னும் அந்த மாதிரி விட்டமின், அந்த மாதிரி என்ன விட்டமின் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், the boost is secret of energy ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. But I tell you, the word of God is my secret of energy. எனக்குள்ள ஒரு எனர்ஜி எங்கிக் கொண்டே இருக்கிறதுனா அது என் கடவுளின் வார்த்தை. ஆகவேதான் என்னோடு படித்த நீங்க சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிறீங்க. ஆனா இன்னும் நான் அப்படி இருக்கேன். காரணம், நான் சாப்பிட்ட பூஸ்ட், the word of God, கடவுளின் வாக்கு. என் அன்பு இளைஞர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் வாலிப பருவத்திலே, உன் இளமை பருவத்திலே உன்னை படைத்த கடவுளை நினைத்துப்பார். அவர்தான் உனக்கு வழிகாட்டியா இருப்பார். வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று
நீ சொல்லக்கூடிய தூர நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை. அன்று சொல்ல பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கும் போது 12:1 வாசிக்கிறாங்க பாருங்க. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே. நல்லா கவனிச்சு பாருங்க. எப்ப இன்பம் தரவில்லையே? காதல் என்ற தோல்வியில விழுந்த உடனே அப்பதான் யோசிக்க தோணும். காதல் பயணம் செஞ்சுன்னு இருக்கிற வரைக்கும் தெரியாது. காதல் ரொம்ப இனிமையா இருக்கும், கண்ணுக்கு அழகா தெரியும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகம் முடிந்த உடனே பயணமும் முடிந்து விட்டது. இதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காதல் உறவுகள். அந்த உறவுகளில் ஏற்பட்டது என்ன? தோல்வி, இழப்பு. ஐயோ ஏன் தான் தெரியலையே என்று வாலிப பருவத்துக்கு பிறகு, முடிந்த பிறகு பெரிய பருவம், திருமண பருவம் வருகிறதே, அதுல கொஞ்ச நாள் பயணம் செய்து நான் ஏன் தான் இவங்களை காதலிச்சனோ தெரியலன்னு அப்ப சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்ப என்ன செய்ய முடியும்? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் வாழ்க்கையில எல்லாம் இனிமை தரும். ஆனால் ஒரு நாள் வரும் நீ சொல்றதுக்கு என்னன்னு, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே நினைத்துக்கொள். இந்த வாலிப பருவத்தில் இயேசு நுழைகிறாரோ அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அவங்க விரும்புகிற வாழ்க்கை, அவங்க நினைக்கிற வாழ்க்கை அமையும். காதல் என்று தோன்றி நடை பயணம் செய்யும் போது இன்னைக்கு பல குடும்பங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. வாலிப தம்பி தங்கைகளே, நிறைய குடும்பங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க, அவங்களாம் பாருங்க, காதல் பண்ணி திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் சிடு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்? வாலிப பருவத்திலே உன்னதமான ஆண்டவரை நினைக்காமல், அவரிடத்திலே வேண்டி துணையை பெற்றுக்கொள்ளாமல், அவங்க விரும்புகிற பாடி நடந்ததினால சில ஆண்டுகள், பைபிள் சொல்லுகிறது பாருங்க, சில நாட்கள் சில ஆண்டுகள் கழித்த உடனே அவங்க குடும்ப வாழ்க்கை கசக்கும். ஆகவே உன் பருவத்திலே கடவுளை நினை. தூய மரியாள் வாலிப பருவத்திலே தனக்கு கணவன் தேவை என்று நினைக்கும் போது ஆண்டவரிடத்தில் வேண்டினார்கள், நீங்க விரும்புறது எனக்கு கிடைக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி ஒரு திருமணம் நடைபெறுகிறது? அந்தஸ்து, ஆஸ்தி, படிப்பு, உதவி, இப்படி பல இருக்கிறது. யாராவது ஜெபிக்கிற மகனா ஜெபிக்கிற மகளா என்று பார்த்து செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் மரியாள் வாழ்வில் எப்படி ஒரு தூய்மை நடந்தது பாருங்க. வாலிப வாழ்க்கை கடவுளுக்காக அர்ப்பணித்ததினாலே அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றவாறு யோசேப்பு அமைத்து கொடுத்தார் கடவுள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாலிப தம்பி தங்கைகளே, ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார், துயர நாட்கள், ஆண்டுகள் வருவதற்கு முன்னதாக உன்னை படைத்த கடவுளை நீ நினைத்துக் கொள்வாயாக. ஆகவே வாழ்க்கையிலே வாலிபம் என்பது ஒரு முறைதான். அதை தொலைத்து விட்டோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் தொலைத்து விட்டோம் என்பது பொருளாகும். நிம்மதியற்ற வாழ்க்கை, பயனில்லாத வாழ்க்கை. ஒப்பு கொடுப்போமா? வாலிப பருவத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? இவ்வளவு காலமாக கண்கள் கண்டது, காதால் கேட்டது எல்லாம் மாற்றிக்கொள்வோம். கண்ணுக்கு அழகாய் தென்படுவதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. பார்ப்பதற்கு மூக்கு மொழியும் இருந்தால் நல்லா இருக்கும் நினைச்சு விழுந்து வாழ்க்கையை சாகடித்துக் கொள்ளாதே. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற வாலிபன் யார்? வாலிப சகோதரி யார்? நினைத்துப்பார். கடவுள் ஏற்ற துணைகளை உண்டாக்க காத்திருக்கின்றார். எப்பொழுது வாலிப பருவம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது, இனி வரும் காலங்களிலே ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்போம். வாலிப பருவத்திலே படிங்க படிங்க படிங்க. பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல துணைகளை தயாரிப்பார். உன் வாலிபம் உன் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாயிருக்கும். வருகிற காலங்களிலே குருவாகோ, கன்னியராகோ, அல்லது எங்களை போன்ற ஊழியர்களாகவோ, இறைப்பணியாளர்களோ, ஏதோ ஒரு விதத்துல இறைவாக்கினர்களாகோ நீங்க மாற்ற ஆண்டவர் உங்களை உருவாக்க உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? உலகத்தில் கண்களால் தெரிக்கிறது எல்லாமே நம்மை ஏமாற்றும். ஆனால் ஆண்டவர் ஒரு காலம் நம்மை ஏமாற்ற மாட்டார்.
பூவுலகிலும் விண்ணுலகிலும் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். வாலிப வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்ண மூடி ஒப்பு கொடுங்க. தம்பி ஒப்பு கொடு, தங்கச்சி ஒப்பு கொடு. போதும். மியூசிக்குக்கும் அநேக சினிமா ஸ்டாருக்கு அடிமையா இருந்தது போதும். உனக்காக ஒரு இளைஞன் மரித்திருக்கிறார். உனக்காக ஒரு இளம்பெண் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அந்த இளைஞன் ஆண்டவர் இயேசு. அந்த இளம்பெண் நம் தாய் மரியாள். வாலிபத்தை கடவுளுக்கென்று கொடுத்தவர்கள். நம்மையும் ஆண்டவர் ஏற்று பயனுள் புரியும்படி பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் அமைதியாக நற்கருணையின் ஆண்டவரை பாருங்க. கண் திறந்து அவரை பாருங்க. கடந்த நாட்களில் நடந்ததை நினைச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரோடு செய்த பயணமா இல்ல உலகத்தோடு செய்த பயணமா? இன்றைக்கு பயண வழியை சரி செய்து கொள்வோம். ஒப்பு கொடுப்போம். அமைதியாய் நற்கருணை ஆண்டவரை பார்த்து வாலிப பருவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே, பள்ளத்தாக்கின் லீலியே, சரோனின் ரோஜாவே என்று வாலிப பிள்ளைகள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலிலே சாரோனிலே ஓரோச்சா, பள்ளத்தாக்கிலே அவலிலே சாரோனிலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நான் நினைத்தேன். இனி என் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு மட்டுமே இடம். ஒப்பு கொடுப்போமா? வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். என்னை படைத்தவரை மீண்டுமாக. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது
இயேசுவின் அன்பினாலே 1000 ஸ்தோத்திரமே. 1000 ஸ்தோத்திரமே. இயேசுவின் பாத்திரரே, இயேசுவின் பாத்திரரே. பள்ளத்தாக்கின் லீலி ஸ்தோத்திரமே. இயேசுவின் பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே 1000 ஸ்தோத்திரமே. வாலிப சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை போற்றி துதித்து அர்ப்பணித்து பாடு. உன் வாலிப வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். எங்களை அழைத்து பயன்படுத்துகிற ஆண்டவர் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையும் பயன்படுத்த அழைக்கின்றார். உன் வாலிபத்தை ஆண்டவருக்கு கொடுப்பாயாக. ஆயிரம் ஸ்தோத்திரமே. இயேசுவின் பாத்திரரே, உலக மேன்மையாவும் நஷ்டமாயிடுவே. உலக நஷ்டமாக, மீண்டுமாக உலக மேன்மையாவும் நஷ்டமாயிடுவே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆமென். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. 1000 ஸ்தோத்திரமே. நல்லா புகழ்ச்சி. 1000 ஸ்தோத்திரமே. ஆமென். இயேசுவின் பாத்திரரே, இயேசுவின் பாத்திரரே. பள்ளத்தாக்கின் லீலி, தாக்கிலே சாரோனிலே அவர் ரோஜா. சாரோனிலே ரோஜா. ஆமென். தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே. இயேசுவின் பாத்திரரே. இப்போது வாலிபருக்காக நாம ஜெபிக்கிறோம். கண்களை மூடி வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று இப்போது நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகள் அன்று நற்கரணைக்கு முன்பாக அர்ப்பணித்து, இப்போது பரிசுத்த ஆவியால் நிரம்பணும்னு சொல்லி ஒருவர் வாலிப பிள்ளைகளுடைய வாலிபருவத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். Thank you Lord. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி. உண்டாக்கினே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தராய் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த உன்னதமான நேரத்தில் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் நற்கருணைக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த நிமிஷத்தில் அக்கினியின் ஆவியானவரால் இவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு வாலிபர்களை இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி பரிசுத்த அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு தலைகள் மேலும் இறங்கி அவர்களை அபிஷேகமடிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக்கினி ஆவியானவர் ஒரு வாலிபர் உள்ளத்தில் இறங்கும்போது தீமையானதை அகற்றி பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க வாலிப நாட்களில் தன் சிருஷ்டியை நினைத்து பார் சொன்னீங்களே. இதோ உன்னதமான நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் படைத்த கடவுளை எல்லா வாலிப பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். கிருபையை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களே தொடும் நற்கருணை ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களுடைய நற்கருணையின் வல்லமை இப்போது அப்பா தூய ஆவியானவரே ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொரு வாலிபர்களையும் எப்பொழுதும் தொடுங்க ஆண்டவரே. தாய் மரியாள் மேல் இறங்கின அதே ஆவியானவர் ஒவ்வொரு வாலிபர்களையும் இப்பொழுது தொட்டு ஒவ்வொரு பெண்கள் மேலும் இறங்குவதாக மாற்றமடிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டிருக்கின்றார். ஆகவே அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆவியால் நிரப்பணும்னு சொல்லி இப்போது ஒரு பாடலை பாடு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
வசிக்கிறார். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். வாலிப பருவத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி உலகுக்கு சான்று பகிர்கிற வாலிபர்களாக உயர்த்துகிறார். அர்ப்பணிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இப்போது ஒவ்வொரு வாலிபரும் இறைப்பணிக்காக அழைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இறைப்பணிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேளையில நம்மில ஒருவர் வாலிப பிள்ளைகள் இறைப்பணிக்காக அழைக்கப்படணும். அந்த அழைப்பு ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்கு வேணும் என்று சொல்லி நம்மில ஒருவர் இறைப்பணிக்காக அழைக்கப்படணும்னு சொல்லி பாரத்தோடு கூட ஒரு ஜெபம் பண்ணும். அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதோ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, வறண்ட நிலத்துல ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்வேன் என்று சொன்னவரே, இதோ ஆண்டவரே அப்பா வறண்டு போய் கிடக்கிற அப்பா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீரூற்றாக இறங்கி வாங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களினால் ஆண்டவரே அப்பா உலக போக்கிலான அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உம்மை மறந்து வறண்டு போய் கிடக்கிறார்கள் ராஜா. அப்பா நீர் அவர்களை செழிப்பாக இறங்கி வாங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, இருக்கிற உமது வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தூயாவினுடைய வல்லமையை பெற்று குருக்களாக உமக்காக எழும்பி கன்னியர்களாக இறைப்பணியாளர்களாக இறைவாக்கினர்களாக மாறட்டாண்டவரே உம்முடைய இறையாட்சியின் திட்டத்திற்காக ஆண்டவரே முன்குறித்தீரோம் அப்பா அவர்களை எல்லாம் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆமென் ஆமென் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அப்பா இதோ எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் என்று ஆண்டவரே உணர்வு பெற்றவர்களாக அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. அப்பா தன்னையே வாழ்க்கையை மாற்றினமைக்காய் நன்றி. அப்பா இறைத்திட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப உள்ளத்துல உம்முடைய அழைப்பு நுழைந்தமைக்காக நன்றி. அமைத்த ஆண்டவரே இறை அழைத்தலுக்காக தன்னை ஆண்டவரே கொடுத்து வாழ்கிற அப்பா அந்த இருதயத்தை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிப ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பா பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். அதிசயங்கள் வாலிப சகோதர சகோதரிகள் தலை வணங்கி நட்கரின் ஆண்டவர் ஆசிரியை பெறுவோமாக. எல்லா வாலிப பிள்ளைகள் தலை வணங்கி நட்கரின் ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிசயம் உங்க வாழ்க்கையில செய்கிறார் ஆண்டவர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி 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 இயேசுவே. நட்களின் வல்லமை ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்குள் நுழைந்து அற்புதங்களை நீங்க செய்கிறமைக்காய் நன்றி நன்றி. ஆமென். செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார், என்றும் நமக்குள் வசிக்கிறார், என்றும் நமக்குள் வசிக்கிறார்.